ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கனரா பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான நியூ ஏடிஎம் கார்டை உங்களோட மொபைல் மூலமாகவே எப்படி ஆக்டிவேட் பண்ணி நியூ பின் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி சோர்ஸ் வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் உங்களோட கனரா பேங்கோட நியூ ஏடிஎம் கார்டை உங்களோட மொபைல் மூலமாகவே ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு கனரா பேங்க் தரப்பில் இருந்து மொபைல் பேங்க் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த AI1 அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற வீடியோட லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்து ஃபஸ்ட்டில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஏடிஎம் கார்டு வேணுமே அப்படின்ட்டு. அதெல்லாம் தேவையில்லை. ஏடிஎம் கார்டு இல்லாமலே நீங்கள் இந்த அப்ளிகேஷனை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து இந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வியூ டெபிட் கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இப்போ நியூவாக வாங்கின ஏடிஎம் கார்டோட டீட்டெயில்ஸ் வந்து டாப்பில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏடிஎம் கார்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த பின் ஜென்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பின் கன்ஃபார்ம் நியூ பின் அப்படின்ட்டு கேட்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து நியூ பின்னில் செட் பண்ணிக்கோங்க. அதே பின்னை கன்ஃபார்ம் நியூ பின்லேயே வந்து செட் பண்ணிக்கோங்க. கீழே எக்ஸ்பைரி டேட் கேட்டிருப்பான். ஸோ இது உங்களுக்கு வந்து நியூ ஏடிஎம் கார்டில் எக்ஸ்பைரி டேட்டு மந்த் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்து வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும். ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எம்பின் வந்து கேட்கும். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எம்பின் செட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அந்த எம்பினை வந்து என்டர் பண்ணிடுங்க. எம்பினை என்டர் பண்ண வித்தின் செகண்ட்லேயே இப்படி உங்களுக்கு பின் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்துடும். வித்தின் செகண்ட்லேயே உங்களோட ஏடிஎம் கார்டு ஆக்டிவேட் ஆகி அந்த ஏடிஎம் கார்டுக்கு பின் வந்து செட் ஆயிரும். உடனே உங்களுக்கு மெசேஜும் இந்த மாதிரி வந்துடும். ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களோட மொபைல் மூலமாகவே உங்களோட நியூ ஏடிஎம் கார்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் இந்த விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.